ரங்காவோட புள்ள. என் பேரு வைரம் தனுஷ். எதுக்குப்பா இங்க வந்திருக்கீங்க? இந்த நிலம் வேணும்னு கேட்டேன். உங்க பசங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் வெயிட் பண்றாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா தெரியும்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நானு. உன்ன மாதிரி ஆளுங்க கேட்டா வித்துருவாங்கன்னு நினைச்சுதான் என் சாவுக்கு அப்புறம் தான் எழுதி வச்சுட்டாங்க. நீங்க செத்து போனதுக்கு அப்புறமா அதை எந்த முட்டாள் கண்டுபிடிச்சது? யாராவது உங்க பசங்க, உங்க பொண்ணுங்க, உங்க பேரன் இல்ல என்ன மாதிரி ஆளுங்க கூட செத்ததுக்கு அப்புறம் தான் நிலம்னா பெரிய ஒரு 100 வருஷம் வாழணும், அதுக்கப்புறம் இந்த நிலம் நம்ம பேர்ல மாறினா பரவாயில்லன்னு யாராவது நினைப்பாங்களா? எப்படா டிக்கெட் வாங்குவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ செத்தாதான் நிலம் கிடைக்கணும், நீ சாகுறவரை வெயிட் பண்ண மாட்டாங்க. பெருசு நானும் வெயிட் பண்ண மாட்டேன். என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க பின்னாடியும் ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு தம்பி. எங்களுக்கும் பேக்ரவுண்ட் இருக்கு. என் பேக்ரவுண்ட பத்தி சொல்லும் போதே உன் மூச்சு நின்றுக்கணும்டா. அவர் செத்துட்டாருன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிங்க. சொல்லுங்கம்மா. ஐயா, எங்களோடது மிலிட்டரி குடும்பம். 16 வருஷத்துக்கு முன்னாடி கார்கில் போர்ல எங்க வீட்டுக்காரி இறந்துட்டாரு. அவரோட கௌரவத்தை பாராட்டி ஊருக்கு வெளியில 12 ஏக்கர் நிலம் எங்க பேர்ல எழுதி கொடுத்தாங்க. அந்த ஏரியா நல்லா டெவலப் ஆனதுனால சில பேர் அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதை தட்டி கேட்க போன என் மருமகனையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? அப்ப போலீஸ்ல சொன்னீங்களா? நாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸும் எம்எல்ஏவும் புகார் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஃபைலை கொடுங்கம்மா. அவனை கோர்ட்டுக்கு இழுத்து என்ன பண்றேன்னு பாருங்க. அவன் பேர் என்ன சொன்னீங்க? முஸ்தப் அலிகான் ஐயா. இத புடிமா. இங்க பாருமா, நான் மட்டும் இல்ல, இந்த ஸ்டேட்ல யாரும் இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? அது இல்லம்மா. புருஷனை கொன்னுடுவாங்க. நீங்க தான் காப்பாத்தணும் ஐயா. ஒருத்தர் இருக்கான். எழுந்துருமா. ஸ்ரீபத்தின்னு ஒரு லாயர் இருக்காரு. அவர் வக்கீலா இருக்கிற ஒழிய வாதாட தெரியாதவருக்கு. ஆனா அவர் தான் இந்த கேஸ் கரெக்ட். இதுவரைக்கும் அவர் கோர்ட்ல ஜெயிச்சதும் கிடையாது, கோர்ட்டுக்கு வெளியில தோத்ததும் கிடையாது. அதுக்கு காரணம் அவருக்கு ஒரு பையன் இருக்கான். பார்க்க ஸ்டைலிஷா இருப்பானே தவிர டெரரிஸ்ட விட டேஞ்சரான ஆளு. உன் கேஸ்ல நியாயம் இருந்தாலே போதும், நல்ல தீர்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அந்த நியாயம் கோர்ட்ல இருக்காது, அவ அடிக்கிற ஷாட்ல இருக்கும். ஒரு தடவை கோதாவில இறங்கிட்டான்னா பொலிட்டிக்கல் லீடர் ஆனாலும் சரி, கேங் லீடர் ஆனாலும் சரி, பின்னி பெடல் எடுத்து பிரிச்சு மயறதுக்கு அவன் தான் சரியான ஆளு. அவன் தான் சரியானவன். ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. என் கண்ணன் கோதாவில் இறங்குனா எல்லாம் கிளியர் பண்ணிடுவான்.
அட கடவுளே, அடி வாங்கிட்டான். அவன் கதி அதோ கதி. ஐயா, அவங்களுக்கு அல்லானாலும் நமாஸ் பண்ணாலும் மதிக்காம கொன்னுடுவாங்க. அண்ணா நீ என்ன டச் பண்ணலடா, என்னோட பேக்ரவுண்ட் டச் பண்ணிருக்க. அந்த பேக்ரவுண்ட் உன் மேல அடிப்படாம தடுத்துச்சா? நீ கீழே விழாம தடுத்துச்சா? உன் செவிலி கிளியும் போது தடுத்துச்சா? பிளட் வராம தடுத்துச்சா? எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் அடிப்பட்டா அம்மான்னு கத்த வேண்டியதுதான். வலிக்கு ஏஜ்க்கு இமேஜ்க்கு சம்பந்தம் இல்ல. பேக்ரவுண்ட் சொன்னாலே கண்ணாக்கு மென்டல் ஏறிடா. ஐயோ அம்மா, நீங்க பெரியவங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. வரேன். கண்ணா அடி எதுவும் பட்டாங்க? ஒன்னு லட்சத்தை போய் அடிபட்டாலும் ஏன் உடம்புக்கு ஆகாது. வாங்க போலாம். ஜெய் கிருஷ்ணா. நம்ம படிச்ச படிப்பு பணக்காரங்களுக்காக இல்ல, மக்களுக்கு உதவியா இருக்கணும்னு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போனேன். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படி இருக்க? உமாபதி, லேண்ட் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்கிற ஒரே காரணத்தினாலதான் உங்ககிட்ட வரவே இல்லை. விவசாயிகளை கொன்னதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம as a CS-ஆ நீ ஏதாவது பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தான் இப்ப இங்க வந்திருக்க. கொன்னுட்டாங்களா? யாரா? வைரம் தனுஷ். நேத்து இவங்க வயசான அப்பாவை கொண்டு இருக்கான். இன்னும் எத்தனை பேர் அவன் கொல்ல போறான்னு தெரியல. இப்போ ப்ராப்ளம் என்னடா? இதோ பாரு, இதெல்லாம் பொண்ணு விளையிற பூமிடா. 1000 குடும்பம் இந்த நிலத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப இது எல்லாமே ஆயில் ரீஃபைனரிக்கு பைப்லைன் போடுறதுக்காக வேணுமா? அந்த கம்பெனி கிட்ட 1000 கோடிக்கு மேல வாங்கிட்டு இவங்க வயித்துல மண்ணலி போடுறாங்க. ஏர்போர்ட் கட்டுறதுக்கு லேண்ட்ஸ கேட்க சொல்லு, கொடுக்கலாம். நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படும்ல, ரோடு போடுறதுக்காக நிலத்தை கேட்க சொல்லு, கொடுக்கலாம். ஏன்னா மக்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னா என் நிலம் மட்டுமே இல்ல, என் வீட்டையும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா இங்க தோண்டி எங்கேயோ எடுத்துட்டு போற ஆயிலுக்காக இவங்க நிலத்தாண்டா தியாகம் பண்ணும். ஒரு துரோகி முன்னேறதுக்காக வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், பூமியோ பொல்யூஷனா மாறினா எப்படா பார்த்துட்டு இருக்க முடியும்? இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த பிரைவேட் கம்பெனி விஷயத்துல சிஎம்மோட பையனும் இன்வால்வ் ஆயிருக்கான். கவர்மெண்ட் சைடுல இருந்து யாருமே ரியாக்ட் ஆகல. முடியாது, என்னாலே முடியாது. என் பேச்சை கேட்டு உன் பேச்சை இதோட முடிச்சுக்க. சிஎம் அவனுக்கு பலம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, அவன் தான் சிஎம்க்கு பலம். அவ்வளவு இருக்கு. நீ இங்க இருக்கேங்கிற விஷயம் ஆல்ரெடி அங்க தகவல் போயிருக்கும். அதுதான் அவனுடைய பவர். சரி சரி, இந்த லேண்ட் விஷயத்தை நான் பாக்குறேன். எப்பவும் மக்கள் சிந்தனை தானா? பொண்ணோட கல்யாணத்தை பத்தி அதாவது யோசிக்கிறியாடா? அம்மா இல்லாத பொண்ணுடா, நீயே விட்டுட்டா எப்படி? என் பொண்ணு விஷயத்த நீயே பாரு. சரி, வீட்டுக்கு வா, சாப்பிட்டுட்டு போலாம். வேண்டாம், எல்லாரும் இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா,